தமிழில் வந்துச்சு. உங்களுக்கு ரகசியமானது காதல்னு சொல்லிட்டு சாங்ஸ்லாம் பெரிய ஹிட்டாக இருக்கும். அந்த படத்தில் தான் நான் வந்துட்டு அஞ்சதே படம் கத்தாழ கண்ணால விட்டு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சார் கூட சொன்னார், பகவதி படத்தில் வந்து அல்லு அல்லு சாங் பண்ணும்போது நான் தான் அசிஸ்டண்ட். என்னம்மா அல்லு விடுறாங்க எப்பா அப்படின்னு கடைசியாக வரணும், அது நான் தான். ரெண்டாவது நாள் ஷூட்டிங் போது அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார். திடீர்னு வந்தார், வாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு. என் பேர் இதுதான் சார். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, மாஸ்டர் ஆகும்போது எங்களை சொல்லுங்கள். அது கற்பூரம் அப்படின்வாங்களே, அப்படி டக்குன்னு பார்த்தா ஃபயர். அது கற்பூரம் இல்லை, அது ஒயிட் பெட்ரோல் மாதிரி வரலாம் பார்க்கறது. நீ வந்து மாஸ்டர் ஆனா எல்லாருமே செட் ஆனடா அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டராக வந்து அந்த மூமெண்ட் சிக்னேச்சர் மூமெண்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறது கம்போஸ் பண்ணி எடுத்து ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப படம், அந்த படம் ரொம்ப டைட் பட்ஜெட்டில் தான் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணி விட்டதே நான் தான். 100 பேர் டான்ஸஸ் தர்றதுக்கு கம்பெனி ரெடியாக இருக்காங்க, Cloud9 அவங்க. பார்த்தா நான் அவ்வளோலாம் வேணாம், எனக்கு ஒரு 15 பேர் டான்ஸஸ் போகிறோம். விஜய் சார் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு ஆடுறது கம்மியாயிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவரே சொல்லிட்டாரு, தீனா போதும் தீனா, ரொம்ப நிறைய இருக்கு, போதும். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாதஸ்மேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 5 லாங்குவேஜ்லையும் டான்ஸ் மாஸ்டரா இருந்தவர் தான் டான்ஸ் மாஸ்டர் தீனா. அவங்கள தான் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஃபைன். ஸோ நான் ஓவராலாக உங்களை பற்றி பார்க்கும்போது விக்கிபீடியாலையும் இல்லை, நீங்கள் எந்த இன்டர்வியூ கொடுத்ததில்லன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படிலாம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கலாமா சார்? அது இன்டர்வியூ கொடுக்குறதுன்றதுலாம் இல்லை, நம்மளுக்கு இது கேமரா பார்த்தா ஒரு ஷை ஃபீல் தான், அதனால தான் பெருசாக. மற்றபடி அப்டேட்டில் இருக்கிறதுனா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கண்டினியூ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னி பார்த்தீங்கன்னா, நான் சிவசங்கர் மாஸ்டரில் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரவிதேவ்னு மாஸ்டர், அப்புறம் பிரதீப்னு சொல்லிட்டு மாஸ்டர், அப்புறம் சுர்ணா பாபு, அப்புறம் மஸ்தான் மாஸ்டர். இவங்களெல்லாம் ரமேஷ்னு ஒரு மாஸ்டர் இறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் இல்லை, இந்த ரமேஷ்ன்ற மாஸ்டர் இறந்துட்டார், சிவசங்கர் மாஸ்டர் இறந்துட்டார். அவங்களுக்கெல்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி, ப்ராப்பராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நிறைய படங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கன்னடத்தில் வந்து இப்போ ஜெயிலரில் நடித்தார் பார்த்தீங்களா ராஜ்குமார் சார், அவர் தான் வந்துட்டு என்னை இன்ட்ரோ பண்ணார். ஃபஸ்ட்டு டைமே ஒரு பெரிய பட்ஜெட் படம் கன்னட இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் எல்லா கன்னடம் தெலுங்கு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ரொம்ப கேப் விட்டுட்டு 2006 தான் வந்து கோடம்பாக்கம்னு ஒரு படம் தமிழில் வந்துச்சு. உங்களுக்கு ரகசியமானது காதல்னு சொல்லிட்டு சாங்ஸ்லாம் பெரிய ஹிட்டாக இருக்கும். அந்த படத்தில் தான் தமிழில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆனது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களாக பண்ணி வந்துட்டு அஞ்சதே படம் கத்தாழ கண்ணால ஹிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சடனாக அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் டான்ஸ் மாஸ்டராக தான் வரணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்களா, இல்லை எப்படி சென்ற இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை இண்டஸ்ட்ரி உங்களை சூஸ் பண்ணிச்சா? இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வில்லன் ஆர்டிஸ்டாக வரணுன்றது தான் ஆசை. அதான் 100வது நாள் படம் பார்த்துட்டு அதில் சத்யராஜ் சார் ஒரு மொட்டை அடிச்சு ஒரு கேட்டபிள், அதை பார்த்த உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகணும் அப்படின்றதுக்காக அப்பயே வந்து ஜிம்னாஸ்டிக்கு, ஃபெயிட்டு, லிம்பு, சிலம்பம், ஸ்கேட்டிங்கு, இந்த மாதிரி எல்லா ஒரு வில்லன் ஆர்டிஸ்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் கற்றுக்கிட்டேன். அது கூட கற்றுக்கிட்டது தான் டான்ஸ். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது நம்மளுக்கு உண்டான கரெக்டான, நம்ம சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஒரு பெரிய ஹைட்டு கிடையாது, ஒரு மினிமம் ஹைட்டு தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணோம், அப்போ சர்வைவலுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற ஃபேமிலியில் தான் நான் பிறந்தேன். ஸோ நாம்ளே வந்துட்டு எப்படி சர்வைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் அப்போது டான்ஸ் ஷோஸ், புதிய பூமின்னு டான்ஸ் ஷோஸ் இருக்கும். அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதில் சம்பாதிச்சு ஃபேமிலி ரன் பண்ணி அதுக்கப்புறம் டான்ஸ் அசோசியேஷனில் மெம்பர்ஷிப் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு டான்ஸ் அசிஸ்டண்ட்டாகவே ஆனேன். ஸோ நீங்கள் வந்து சத்யராஜ் மாதிரி வில்லன் ஆகணும்னு நினச்சிங்க, இல்லை ஃபைட் மாஸ்டர் அந்த மாதிரி ஆகணும்? வில்லனாக தான் ஆகணும். பட் கேமரா ஷை இருக்கு, நீங்கள் இல்லைனா அப்படி அப்போ ஓகேவா சார் உங்களுக்கு? கேமரா ஷைனா நான் சொல்கிறது மீடியா கிளப் அது. ஓகே, ஏன் அதனால தெரியல என்னன்ட்டு. சார் பெரிய கேமரா பார்க்குறீங்க? இல்லை பெரிய கேமராவில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டென்ஷன்லாம் வராது. ஒர்க் பண்ணும்போது மைக் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணும், அது நம்ம கையில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒருத்தங்க கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறதுன்னு இல்லை, இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ஜாப் அதுதான். ஓகே ஓகே.
ஃபர்ஸ்ட் நீங்க அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர்லாம் ஆடும்போது சில ஹீரோஸ்லாம் சொல்லுவாங்க இந்த பையன் நல்லா பண்றாங்க, ஒரு 4 பேர்லாம் நிற்பாங்கல்ல சார், அதெல்லாம் நீங்க நின்றுருக்கீங்களா? அதெல்லாம் நீங்க சண்டைலாம் வந்திருக்காங்க உங்களுக்குலாம், நான் தான் நிக்கணும் அந்த மாதிரி ஹீரோஸ் பக்கத்துல எல்லாம் நடக்கும். ஓகே. மேக்ஸிமம் வந்து ஒரு பெரிய ஹைட் இருக்கிற ஹீரோனா வந்து லாஸ்ட்ல நிறுத்திடுவாங்க, நம்மள லாஸ்ட்ல அதுவும் கடைசியில ஓரமா நிறுத்திடுவாங்க. ஓகே. நான் அதிகமா குரூப் டான்ஸே ஆடினது கிடையாது. ஒரு 10 சாங் தான் ஆடிருப்பேன். ஏன்னா நம்ம 100 பேருக்கு இல்ல 200 பேர் குரூப் ஆடுறவங்களா இருந்தாங்களோ நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. ஓகே. அந்த ஹைட் ஈக்குவலுக்காக இது பண்ணுவாங்க. என்ன அந்த மாதிரி பாராட்டினவங்க எல்லா ஹீரோ, எல்லா தெலுங்கு ஹீரோஸ், கன்னட ஹீரோஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களாம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம விஜய் சார் கூட சொன்னார், பகவதி படத்துல வந்து அல்லு அல்லு சாங் பண்ணும்போது நான் தான் அசிஸ்டன்ட். என்னம்மா அல்லு விடுறாங்க எப்பா அப்படின்னு கடைசியா வரணும், அது நான் தான். 2வது நாள் ஷூட்டிங் போது அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார். திடீர்னு வந்தார், இங்கே வாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு. என் பேர் இதுதான் சார். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, மாஸ்டர் ஆகும்போது எங்களை சொல்லுங்க, வந்து பாருங்க அப்படின்னு. அங்கே டான்சஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாஸ்டர் ரவிதேவ் மாஸ்டர் தான் ஒர்க் பண்ணி. என்னடா கூப்பிட்டு கேட்டாப்ல அப்படின்னு இந்த மாதிரி கேட்டாப்ல. கூப்பிட்டு கேட்கவே மாட்டாப்ல யாரையும், உங்களை பேசியிருக்காரு, பெரிய விஷயம். ஆனால் அந்த ஹோல்ஸ் இதுவும் இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த படத்துல சீன்ஸ்லாம் நடிக்கிற மாதிரி இருந்தது, பண்ண முடியாமல் போச்சு. விஜய் சார் எப்படி சார் செட்டில் நீங்க பார்த்த வரைக்கும்? இல்லை எல்லாருமே சொல்றது அதுதான், அது கற்பூரம் அப்படின்வாங்களே, அப்படி டக்குன்னு பார்த்தா ஃபயர். அது கற்பூரம் இல்லை, அது ஒயிட் பெட்ரோல் மாதிரி வரலாம். பாப்பாரு டக்குன்னு அடிச்சிருவாரு. ஓகே. தெலுங்குல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ, நான் வேலை செஞ்ச ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்க வேலை செஞ்ச ஹீரோ? எனக்கு ஜூனியர் என்டிஆர். ஓகே. ரவி தேஜா. இங்க எப்படி வந்து விஜய் சார், அங்க எப்படி சார் அவங்கலாம்? ஜூனியர் என்னன்னா இவங்களோட பிகினிங் ஸ்டேஜ் படம், அதாவது அவங்க ஹீரோவா ஆகி வளர்ற டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ரவி தேஜா சார் கூட வந்து சொல்லுவார் தெலுங்குல, சார் நீ வந்து மாஸ்டர் ஆனா எல்லாருமே செட் ஆனடா அப்படின்னு அப்படியே வாயை திறந்து சொல்லுவார். ஜூனியர் என்டிஆர் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2வது படமோ 3வது படமோ வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாப்புல, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. அவங்களாம் ஒரு ஹீரோ மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்பயும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். இப்போ ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி அங்கே போனதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கன்னட இண்டஸ்ட்ரி தனியாக இருந்துச்சு. ஸோ வந்து இப்பயும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் தெலுங்கு கன்னடெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் ஒர்க்கு. ஏன்னா தமிழ் படங்களே நிறைய ஒர்க் பண்ணுறதுனால இது மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது இந்த கம்பெனிஸ்லாம் இதுவாகிடும், ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கே கூப்பிட்றாங்களா போய் பண்ணுறது. இப்போ லாஸ்ட்டாக பண்ண கன்னட மூவி என்ன சார்? கன்னடம் இல்லை தெலுங்கு மூவி? இப்போ லாஸ்ட்டாக கன்னடம் வந்து பூத்னு ஒரு படம் பண்ணேன், ஒரு ஹாரர் மூவி. தெலுங்கு வந்துட்டு தெலுங்கு லாஸ்ட்டாக ஒரு பண்ணல. என்ன படம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேது. இவர் நிதின் நடிச்ச படம், பேர் தெரியல. ஓகே சார். இப்போ 2002ல் வந்து நீங்கள் டான்ஸ் கோரியோகிராஃபராக இருக்கும்போது அது முன்னாடி அசிஸ்டன்ட் டான்ஸரெல்லாம் இருந்துருப்பீங்க. ஸோ இப்போ நிறைய டான்ஸ் வந்து வேரியேஷன் மாறிடுச்சு இல்லை சார், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் அ டான்ஸ் கோரியோகிராஃபரா இல்லை அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக கூட நீங்கள் இவ்வளோது மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் சார்? இல்லை அது இல்லை, இதை பற்றி கேட்குறீங்கன்னா வேரியேஷன் கேட்குறீங்களா இல்லை இவ்வளோ மாறிடுச்சுன்றது கேட்குறீங்களா? வேரியேஷன், டான்ஸ் வேரியேஷன். இல்லை இது வந்து என்னென்னா நம்ம கரண்ட்டில் இருக்கிறதுனால டெக்னிக்கலாகவும் வந்துட்டு டெக்னிக்கலாகவும் அப்டேட்டில் இருக்கணும். டான்ஸோட கொரியோட ஸ்டைலும் இன்றைக்கி நிறைய மாறிடுச்சு. 2002ல் இருந்தது அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தில் டான்ஸ் கொரியோகிராஃபி இல்லை படத்தோட ஸ்டைலு ஸ்க்ரீன் பிளே வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்டேட்டில் தான் இருக்கிறோம். ஸோ நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன், சிலம்பம் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டது என்னை அப்டேட் பண்ண வைக்குது. ஸோ இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல வந்துட்டு நம்ம கொரியோகிராஃப் பண்ணுறது. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வர படத்துலலாம் வந்து அவ்வளோ டான்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது, பாட்டே வந்து கம்மியாக தான் ஆகுது, பிஜிஎம் ஸ்கோர்லேயே வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க படத்தை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வரும்ல சார். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது எப்படி சார் இருக்கும்? இல்லை இங்கே நான் ஒர்க் பண்ண படம் நான் டெக்னீஷியனாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கும், டைரக்டர்ஸ்லாம் தெரியும். இப்போது நான் வந்து ஒரு டைரக்டரில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் 2 படம், தெலுங்கு டைரக்டர். இப்போது ஒரு டைரக்டரோட மைண்ட் செட்டு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ஒரு கொரியோகிராஃபை பண்ண முடியும். கதை பண்ணுவாங்கன்றத சொல்லுவாங்க, புரியுதுங்களா, மாண்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சாங் பார்த்துருப்பீங்க, எங்கேயும் இப்போ மாசமா 6 மாதம். அந்த சாங் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஃபஸ்ட் நமக்குள்ள சொல்லும் போது ஃபஸ்ட்டு படமே ரொம்ப லைவான படம், ஆனால் இந்த பாட்டு பாடிட்டு பண்ணார்னா ஒர்க் அவுட் ஆகாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அப்போது அந்த ஷோல்டர் மூவ்மெண்ட் ஐடியா கொடுத்துட்டு இந்த கான்செப்ட்லாம் பிடிச்சோம். ஸோ டான்ஸஸ் ஒரு கேரக்டராக வருவாங்க.
ஒவ்வொரு கேரக்டராக வந்து அந்த மூமெண்ட் சிக்னேச்சர் மூமெண்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்றது கம்போஸ் பண்ணி எடுத்துட்டு ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப படம் அந்த படம் ரொம்ப டைட் பட்ஜெட்டில் தான் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற வேற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஹீரோக்கள் நினைச்சாங்கன்னா டக்குன்னு பின்னாடி 100 பேர் ஆடுறது 50 பேர் ஆடணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் கேரக்டரா உள்ள கொண்டாடுற மாதிரி எல்லா படத்துலையும் எல்லா கொரியோகிராஃபர்ஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணி விட்டதே நான் தான். அன்னைக்கு ட்ரெண்ட் செட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்த ஹீரோக்களுக்கு அதுக்கப்புறம் பண்ணும்போது ஒவ்வொரு மாஸ்டர் பண்ணும்போது கேரக்டரா படம் லைவா இருக்கும். புரியுதுங்களா. அந்த மாதிரி ஆரம்பிச்சு வச்சது நம்ம தான். நீங்க தமிழ் படம் பார்த்துருப்பீங்க, குத்து விளக்கு அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா 100 பேர் டான்சர்ஸ் தர்றதுக்கு கம்பெனி ரெடியாக இருக்காங்க. Cloud9 அவங்க பார்த்தா நான் அவ்வளோலாம் வேணாம், எனக்கு ஒரு 15 பேர் டான்சர்ஸ் போதும், நல்லா முடியெல்லாம் வச்சுட்டு ரக்கடாக இருப்பாங்களா அந்த மாதிரி ஆளுங்க ஒரு 60 பேர் கொடுங்க. நீங்கள் அந்த சாங் இன்னொரு வாட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கிறவங்க எல்லாமே அதுதான் உங்களோட கொரியோகிராஃபியை புதுசாக காட்டுறதுக்கு உண்டான விஷயம். ப்ராப்பராக ஆடுறதுன்றது ஒன்று இருக்குது. அந்த ஸ்டைல்லாம் இப்போ மாறி போச்சு. இந்த அப்டேஷன் இருக்குன்னு நான் சொன்னதுக்கு காரணம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் கரெக்டான ரீசன். ஏன்னா அடுத்தடுத்து இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சார் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு ஆடுறது கம்மியாயிடுச்சு. வெறும் ரிதமிக்காவே போகுது. புரியுதுங்களா. ஸோ படத்தை விட்டுட்டு அந்த பாடல் வந்து துண்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து ரொம்ப லைவான கான்செப்ட் இருக்கிற பாடல்கள் தான் வரும். கொரியோகிராஃபர்ஸ்க்கு ஒர்க்கு கம்மியானாலும் ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க இல்லைங்களா. இப்போ தமிழ்ல இருக்க கரண்ட் ஹீரோஸ்ல நல்ல டான்ஸ் ஆடுறாங்கப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு இல்லை எல்லா ஹீரோவுமே சூப்பராக ஆடுறாங்க. எல்லா ஹீரோவும் சூப்பராக ஆடுறாங்க. யோசனையே பண்ண தேவையில்லை. எல்லா ஹீரோஸும் சூப்பராக வராங்க. ஏன்னா அவங்க ட்ரெயின் ஆகிட்டு தான் வராங்களே. அஞ்சாவது படம், அந்த படத்துல நீங்க கத்தால கண்ணா அந்த பாட்டு எப்படி சார் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு விசிட்டிங் கார்டை வந்து விசா கார்டை மாற்றி கொடுத்தது அதுதான். மிஸ்கின் சாருக்கு இப்போ கூட ரொம்ப தேங்க் பண்ணிக்குவேன். ரொம்ப நாள் ஆச்சு சாரை பார்த்து கூட. நம்ம அங்கே இங்கேயும் போயிட்டு சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் படத்தில் பாட்டை வைக்கிறது இல்லை, அதனால போய் பார்க்காமலாம் இல்லை. அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். அவர் பெருசுன்னு ஒரு படம் பார்த்துட்டு, பெருசுன்னு ஒரு படம் சின்ன பட்ஜெட் படம், அதில் நான் ஆடி இருப்பேன். அந்த படத்தில் இந்த சாங்கை பார்த்துட்டு அந்த படத்தை தான் பார்த்தேன். மஸ்ட் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். இத்தனைக்கும் அவர் எனக்கு பழக்கமே இல்லை. சரி நான் கன்னடத்துலேருந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து இங்கே வேலை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல, ஒர்க் அவுட் ஆகலை. சரி திருப்பி பெங்களூர் ஹைதராபாத் போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அஞ்சாவது வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். மிஷ்கின் சார் அவர் எப்படி சார் அந்த செட்ல எப்படி உங்களை எப்படிலாம் வேலை வாங்குவார்லாம் இருக்கு? சிங்கம் பார்த்துறீங்களா? சிங்கம். ஓகே சிங்கம் மாதிரி இருப்பாரு. எப்படிலாம் திட்டுவாரா சார்? திட்டலாம் வாங்கியிருக்கீங்களா? இல்லை டான்ஸ்லாம் திட்டு வாங்குவாங்களா? திட்டலாம் மாட்டாரு. ஓகே. இல்லை டெக்னீஷியன்ஸை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அவர். திட்டுறதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் திட்டுவாரு. ஓகே. நீங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இப்படி போடலாம் ஸ்டெப் அப்படிலாம் அவங்க கண்டிப்பா பண்ணுவாரு. ஓகே. அவருக்கு பிடிச்சது வர வரைக்கும் விட மாட்டாரு. ஓகே. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவரே சொல்லிட்டாரு, தினா போதும், தினா ரொம்ப நிறைய இருக்கு, போதும் தினா, இதுக்கு மேல எனக்கு போதும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஓகே. பாண்டியராஜ் சார் அதுல ஆடி இருப்பாரு. பாண்டியராஜன் சார். அது எப்படி சார் அந்தலாம் எப்படி சார் வச்சிங்க? இல்ல இப்போ அதுல மூவ்மெண்டோட கான்செப்ட் எல்லாமே நான் பண்ணது தான். ஓகேங்களா. ஸோ ஆனா ஒரு டைரக்டரா எனக்கு இந்த இடத்துல இது வேணும்ன்றது வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு. அதை நான் கரெக்டாக கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்தேன். ஓகே. இவ்வளோ தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜும் நீங்கள் பண்ணும்போது இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படம், இதில் பண்ணது ரொம்பவே ரசிச்சு நான் பண்ணேன் அப்படின்னா எந்த படம் பாட்டு சார்? அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா படத்துலையும் தான் பண்ணுறோம், எல்லாமே பிடிக்கும். இன்னை வரைக்கும் அந்த படம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா அஞ்சாதே தான். ஓகே. அஞ்சாதே அப்படி அது அந்த ஹிட்டுக்கு அப்புறம் வந்துட்டு அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய படங்கள் நம்ம பண்ணோம் இல்லைங்களா. அது பார்த்தீங்கன்னா எழில் சாரோட படம் மனங்கொத்தி பறவையில் இருந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக யுத்த சத்தம் வரைக்கும் நான் தான். அப்புறம் அரண்மனை, கலகலப்பு, இதெல்லாம் சுந்தர்சி சார் படம். இப்போ கூட கேங்கர்ஸ் பண்ணுறேன். பொன்ராம் சார் படம், அது சசிகுமார் சார்து பகைவனுக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜானர் பண்ணுறோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு நாம் இது திருப்பி இதே பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த மாதிரி இதை ஒத்துக்கிறது கிடையாது. கொஞ்சம் அதே மாதிரி சாங்கை கொண்டாந்து கொடுத்துட்டு இது பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் இல்லை இது அதே பேட்டர்னில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணுறது திருப்பி, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லைங்களா. ஆனால் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லொக்கேஷனு, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் செட்டு, ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை நம்ம பார்க்குறது இதெல்லாம் இருக்குங்களா. ஸோ இதை மாதிரி வந்து ஒவ்வொரு சாங்கையும் வெரைட்டி கொடுத்துட்டே இருக்கணுன்றது மட்டும்தான் நம்ம ஐடியா இருந்துச்சு. அதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம் நம்ம புதுசாக என்ன பண்ணணும், அதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு சாங் எப்படியும் ஒரு 200 தடவையாச்சும் கேட்டுருவேன். எந்த சாங்காக இருந்தாலும் கேட்டுட்டு
அந்தந்த இடத்துல என்னென்னலாம் வரும் அப்படின்ட்டுலாம் தெளிவாக வந்து பிளான் பண்ணிவிட்டு அதை டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிட்டோன்னா இப்போ அவங்க ஒரு ஐடியாலஜி வச்சுருப்பாங்க. இப்போ இதையும் ஷஃபில் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு அது ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் கஸ்தூரி மேம் இந்த குத்து விளக்கு சாங் நீங்க சொன்னப்ப கஸ்தூரி மேம் எப்படி சார் அவங்க கொஞ்சம் ஏஜ்டா அப்பெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கள இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் அவங்க இன்ட்ரோ ஆகுறாங்க. இதை நான் வந்து செலக்ட் பண்ணல. ஆக்சுவலாக படத்தோட டைரக்டர் அமுதன் தான் இவங்களை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. ஆனா அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. அவங்களும் வந்துட்டு நல்லா ரிஹர்சல் பண்ணி நீங்க அந்த சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் அடிப்பாங்க. அந்த டேபிள் மேல எல்லாம் தூக்குவோம், பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. அவங்களே கால் பண்ணி சொன்னாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மாசம் கழிச்சு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஆக்சுவலாக அமெரிக்கா போயிட்டேன் நான் இப்போதான் வந்தேன், பார்த்தா பாட்டு இவ்வளோ ஹிட்டாகி எனக்கு அவ்வளோ கால்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கடைசியாக பேசணுங்க அவங்க கூட. ஓகே சார். இப்போ இந்த பக்கம் பார்த்தா மிஷ்கின் சார், இந்த பக்கம் பார்த்தா சுந்தர்சி சார், அவர் கூட பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சுந்தர்சி சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவருக்கெல்லாம் நிறைய கற்றுக்கலாம். அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு டைரக்டர்ஸ்குள்ள ஒவ்வொரு ப்ளஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போ சுந்தர்சி சார் கூட ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு ப்ளஸ்ஸான விஷயம்னா ஒரு ஜாலியாகவே இருப்பார் எப்பயுமே. ஆனால் கரெக்டாக லாங்கில் உட்காந்துருப்பார், வந்துட்டு நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவார். நம்ம நல்லா எடுக்கிறோன்னு தெரிஞ்சிட்டோன்னா எல்லாருமே எப்பயுமே இல்லை எல்லா டைரக்டர்ஸுமே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஆனால் சார் வந்து அப்பப்போ நோட் பண்ணிட்டு அவர் சுந்தர்சி சார் அப்படி தான், டைரக்டர் எழில் சார் அப்படி தான், டைரக்டர் பொன்ராம் சார் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான இடத்த வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, நான் கேட்ட கேள்வி ரொம்ப பொறுமையாக டென்ஷனாக சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் நல்ல நல்ல படங்கள் உங்களுக்கு வரணும், வெளியே நல்லா தெரியணும்ட்டு நான் அதை சார்பாக அவங்க கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார்.